ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது நம்ம மனதின் ஒரு குறிப்பிட்ட தன்மையை பற்றி. இந்த மனம் எப்படி செயல்படுது, இதுதான் நம்ம சேனலில் பேசுகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மனம் எப்படின்னா, எப்போவும் எதையுமே வெளியில் தான் தேடுது. உள்ளுக்குள்ளே என்ன நமக்கு கிடைக்குது, நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது பொதுவாக அதை விட்டுடுறோம். நிறைய பேரோட பிரச்சனை அதுதான். அந்த இன்னர் பீஸ்ன்னு எங்கேயோ தேடிக்கிட்டே இருப்போம். வாட் கேன் கிவ் மீ பீஸ், எனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும், எனக்கு எப்படி அமைதி கிடைக்கும், இங்கே போனால் வருமா, அந்த கோயிலுக்கு போனால் வருமா, இப்படி பண்ணால் வருமா, இந்த மாதிரி நிறைய தேடல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த அமைதி என்பது நமக்குள்ளேயே கிடைக்க முடியும் அப்படிங்கிறது பலருக்கு அது மிஸ் ஆகிடுது. எப்படி மிஸ் ஆகுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பெண்ணை பற்றியது. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், திருமணமாகி இருக்குது, குழந்தைகள் இல்லை, அவங்களும் கணவரும் தான். இவங்க வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப பொறுப்பான வேலை, ரொம்ப அதிகமான வேலை. கணவரும் அப்படி தான், 2 பேரும் பிஸி. காலையில் கிளம்புனாங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்த்துக்க முடியும், பேச முடியும். அந்த மாதிரி 2 பேருமே டோட்லி பிஸி, கெரியர் மைண்டட் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, கொஞ்சம் டின்னர் ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போயே கையில் ஃபோன் இருக்குது, மெயில்ஸும் பார்க்குறாங்க, ஃபோன் கால்ஸ் எதுவும் அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ் வேலையே ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்த பிறகும். அதே சமயம் டின்னரும் ரெடி பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது ஃபோனில். இவங்க அதை பார்க்குறாங்க. அது அஃபிஷியல் இல்லை, பர்சனலாக, அது என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு மெசேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு. அந்த சமயம் ஒரு காலில் இருந்தாங்க. சரி அப்புறம் பார்க்கலான்னு விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த கால் முடித்தோடனே அதுக்குள்ளே கணவர் வந்தார், டின்னர் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி முடித்து ஏதேதோ பேசி எல்லாம் முடித்து அப்போ படுக்க போகும்போது இந்த மெசேஜ் ஞாபகம் வந்தது. ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு, அது என்னன்னு நம்ம பார்க்கலையே. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப அவங்களுக்கு அசதியாக இருந்தது. திரும்ப மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்தால் தான் வீட்லேயும் ஏதாவது கொஞ்சம் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, போய் பண்ணணும். இதெல்லாம் யோசிச்சப்போ சரி எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாமே, அங்கே தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க, தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த பிறகு அவசர அவசரமாக பல வேலைகளில் இது மறந்தே போச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும்போது வழியில் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஞாபகம் வருது. ஏதோ ஒரு மெசேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு, நம்ம பார்க்கலன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே ஆஃபீஸ் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க, அதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்துடுச்சு. அப்போ ஆஃபீஸ் வந்த உடனே என்ன ஆகுது, அந்த அலுவலகத்துக்குள்ளே போன உடனே அங்கே டீமோட பேசணும், பாஸோட பேசணும், இது பண்ணணும், அது பண்ணணும். இந்த ஃபோன் எடுத்து தனக்கு என்ன மெசேஜ் வந்ததுன்னு அவங்களால பார்க்கவே முடியல. ஆனால் அந்த மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது, பார்க்கணும், ஏதோ ஒன்று ஃப்ளாஷ் ஆச்சு, நம்ம விட்டுட்டோம். அன்றைக்கி முழுக்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே மைண்டு யோசிக்குது, என்ன மெசேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு, இப்போ நம்ம பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்த உடனே ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ நேற்று இரவு என்ன ஃப்ளாஷ் ஆச்சுங்கிறது இப்போ அவங்க பார்க்கும்போது எஸ்எம்எஸ் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, எதில் மெசேஜ் வந்தது, என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தது, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமேன்னு மைண்டு அப்படியே ஒரு படங்குது. ஏதாவது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோமா, இல்லை முக்கியமானவங்க யாராவது மெசேஜ் அனுப்பிச்சதை விட்டுட்டோமா, இப்படி மைண்டு படன்னு இருக்குது. இப்போ வீட்டுக்கு அவங்க ருட்டீன்லாம் பண்ணுறாங்க, சமைக்க வேண்டியதை சமைச்சாங்க, எல்லாம் முடிச்சுட்டு இது மனசில் அப்படி ஓடிட்டுருக்கு வேகமாக. அந்த நிம்மதிங்கிறதே இல்லாமல் அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க, நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது மிஸ் ஆகுது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பு பண்ணிடுறேன், அது என்னன்னு நம்ம அப்போயே பார்த்துருக்கலாமேன்னு தன்னையே ரொம்ப திட்டிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த சமையலும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கணவருக்காக வெயிட் பண்ணும்போது சரி இப்போ ஒன்றும் வேலை இல்லைன்னு பால்கனியில் நிற்கிறாங்க. இவங்க இருக்கிறது 10வது மாடி ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே நிற்கும்போது ஒரு முழு நிலவு கிளம்பி அப்படியே வந்துடுச்சு, கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வானம் ஒரு மேகம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கிளியராக இருக்குது. நடுவில் அந்த நிலவு தெரியுது. இவங்க வீட்டிலேருந்து அற்புதமான ஒரு காட்சி. அதே மாதிரி கீழே ஊரும் தெரியுது, எல்லாம் தெரியுது. பக்கத்தில் ஏதோ ஒரு மரத்துலேருந்து அந்த இரவு நேர ஒலிகள் இருக்குல்ல, பறவைகளோட ஒலிகள், அது ஏதோ கிச்சுன்னு மெதுவாக கேட்குது. கீழே சில குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அந்த ப்ளே ஏரியாவில், லைட்டாக அதுவுமே கேட்குது. இதெல்லாம் கேட்குது. ரோட்டில் போகிற டிராஃபிக் லைட்ஸ் எல்லாம் அழகாக தெரியுது. திடீர்னு வெளியில் அந்த பால்கனியில் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே மனசு குவைட் ஆகிடுச்சு. அப்போ அவங்களே நினச்சிக்கிறாங்க, எதுக்கு இந்த ஒரு மெசேஜை நினச்சி நம்ம கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மனம் எதுலேயுமே லயிக்க முடியாமல் ஆஃபீஸ் வேலையை செய்யும்போது கூட இவங்களுக்கு ஓடிட்டு தான் இருந்தது. எந்த ஒர்க்குமே பண்ண முடியாமல் நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டோம்னு நம்ம எவ்வளோ பதட்டமாக இருந்தோம்.
இப்போ இந்த அழகான ஒரு காட்சி பார்த்தோன்னா ஏதோ ஒரு விதத்தில் அது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு மெசேஜ் தானே, அப்படி ஏதாவது ரொம்ப முக்கியமாக இருந்தால் திரும்ப நமக்கு வரும், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு அதை கண்டுபிடிக்கவும் முடியல, அப்படி கிடைக்காத ஒரு மெசேஜை நம்ம ஏன் நினச்சிக்கிட்டே இருக்கோம், அது எப்படியாவது போட்டோம்னா இப்போ நம்ம இந்த காட்சியை ரசிப்போம், இன்றைக்கி இப்போ இருக்கிற விஷயத்தை ரசிப்போம், இன்றைக்கி வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பால்கனியில் அங்கே இருந்த சேரில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு மனம் அப்படியே குவைட் ஆகிடுச்சு. தாட்ஸ் இல்லை, எண்ணங்கள் இல்லை, அப்படியே ஒரு நிம்மதி வந்தது. மற்றது இருந்தது, இப்போ ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்கலாம், மற்றது அதெல்லாம் கூட எதுவுமே பாதிக்காமல் அப்படியே டப்புன்னு அடங்கி ஒரு ஃபீலிங் நிம்மதியாக வந்தப்போ அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து அந்த நிலவை பார்த்தாங்க, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாங்க. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ச்சே இவ்வளோ அமைதி நமக்குள்ளேயே இருக்கே, நம்ம அந்த காணாமல் போன மெசேஜை தேடி தேடி இந்த அமைதியை தொலைச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு அவங்களுக்கு உண்மையாகவே இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் அந்த மனதின் தன்மைன்னு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தேவையில்லாத பதட்டத்தை நம்ம எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறது. இப்போ இந்த பால்கனிலேருந்து ஒரு முழு நிலவை பார்ப்பது, இந்த பறவைகள் சத்தம் கேட்பது, குழந்தைகள் சத்தம் கேட்பது, ஊர் நமக்கு அழகாக தெரியறது, அந்த லைட்ஸ் எல்லாம் தெரியறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு ஒருத்தர் நினச்சாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் இது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது அற்புதமான விஷயம். ஐன்ஸ்டைன் ஒரு முறை சொன்னதாக ஒரு கோட் நான் படிச்சிருக்கேன். என்னென்னா, இஃப் யூ திங்க் எவ்ரி திங் இஸ் அ மிரக்கிள் தென் எவ்ரி திங் இஸ் அ மிரக்கிள், இஃப் யூ திங்க் நத்திங் இஸ் அ மிரக்கிள் தென் நத்திங் இஸ் அ மிரக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமுமே ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஒன்றொன்றும் நமக்கு அதிசயமாக இருக்கும், ஒன்றொன்றும் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். பட் எது நடந்தாலும் எதுவுமே பெரிய அதிசயம் கிடையாதுன்னு நம்ம நினச்சோன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்தால் கூட நம்ம மனம் அதை பெருசாக கொண்டாடாது. அப்போ நம்ம மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்காது, நிம்மதியும் கிடைக்காது. அதனால் அந்த நிம்மதி சந்தோஷம் என்பது நடக்கும் விஷயத்தை பொறுத்து மட்டும் இல்லை, நாம் எப்படி உணர்கிறோம், அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி அதை ரசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ இந்த பெண்ணோட உதாரணத்தை வச்சு நம்ம பார்க்கும்போதே பெருசாக எதுவுமே மாறலை. அவங்க லைஃப்பில் அந்த 24 மணி நேரத்தில் என்ன மாறிச்சு, என்ன நடந்தது, ஒரு மெசேஜ் ஃப்ளாஷ் ஆச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அந்த மிஸ் பண்ண விஷயத்தை தேடும்போது மனம் எவ்வளோ கஷ்டப்பட்டுதுங்கிறத நீங்கள் யோசிங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை விட்டுருவோம். எது இல்லையோ, எது மிஸ் பண்ணிட்டோன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையே நினச்சி வாழ்க்கையை வீணாக்குறவங்க நிறைய பேர். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மிஸ் பண்ணதை நம்ம தேட வேண்டியது தான். இப்போ சில சமயங்களில் அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது, என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்து சரி பண்ணலாம். கிடைக்கலைங்கும்போது கொஞ்சம் மனதை வெளியில் கொண்டு இன்றைக்கி வேற என்ன நம்ம பார்க்கணும், வேற என்ன நமக்கு முக்கியமான விஷயங்கள், அப்படி நம்ம போயிட்டோமானால் ஒரு வினாடியும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு அதிசயமான விஷயமாக, ஒரு மிரக்கல் போல் நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்குது. அந்த நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்கள் கொடுக்குற அமைதியை நம்ம உணரணும், நிம்மதியை உணரணும், சாந்தமாக இருக்க முடியுங்கிறத உணரணும். அப்படின்னா நம்ம மனம் அதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று விட்டு போச்சே, காணுமேங்கும்போது அந்த முழு நிலவும் கண்ணுக்கு தெரியாது, பறவைகள் சத்தமும் தெரியாது, குழந்தைகள் சத்தமும் தெரியாது, ஊர் அழகாக இருக்கிறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த நொடியை அனுபவிக்கணும்னா மனம் அதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் உங்கள் மனசை அதுக்கு தயார்படுத்திக்கிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கை ரசிக்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக மிகவும் சிறப்பாக இருக்கிறத நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதை டிஸ்கவர் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.